இந்த வீடியோவில் பிலீவ் இன் லவ் நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹீரோயின் டேலண்ட்டை செக் பண்ண 1 மணி நேரத்தில் ஸ்வீட் பண்ண சொல்கிறாங்க. அவளும் சந்தோஷமாக ஸ்வீட் பண்ணி தரா. கசின் சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு பாராட்டி அவளை செலக்ட் பண்ணுறான். பட் ஹீரோ ஃபெயில்னு சொல்லிடுறான். உடனே கசின் உனக்கு பிடிக்கலனா பரவாயில்ல, அதை நான் அசிஸ்டண்டாக வச்சுக்கிறேன்னு சொல்ல ஹீரோ கடுப்பில் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி செலக்ட் பண்ணிடுறான். தண்டனை ஹீரோயின் கசினுக்கு கையை காட்டுறா. அதை பார்த்து ஹீரோ செம்மையாக முறைக்கிறான். உடனே ஒன்றும் தெரியாத பிள்ளையாட்டம் ஹீரோயின் ஆக்ட் பண்ணுறா. செலெக்ஷன்லாம் முடிஞ்ச அப்புறம் 2 பேரும் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. எதுக்கு இங்க சீக்கிரட்டா ஒளிஞ்சிட்டு இருக்கோம்? போடாத, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்தா என் புருஷன் கோவப்படுவான். நீ எதுக்கும் பயப்பட மாட்ட, போயும் அவனை பார்த்து பயப்படுறியா? அவன் கோவமா இருக்கப்ப பார்க்க ரொம்ப பயமா இருக்கும். எல்லாரும் முன்னாடியும் என்னோட ஐடென்டிட்டியை எக்ஸ்போஸ் பண்ணிடாத, கொஞ்சம் வேணா மிரட்டிட்டு போறா. ஹீரோ கோவமா இருப்பான்னு பயந்துட்டே உள்ள வந்து அவன் மேல இடிச்சிடுறா. புருஷன் செத்து போயிட்டான்ல, நான் வேணும்னே சொல்லல, கல்யாணம் ஆயிருந்தா செலக்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னேன். நீ இந்த ரூமர்ஸ் எல்லாம் நம்பிட்டு இருக்கியா? உண்மைய சொல்லு, கசினை பார்க்க தானே செஃப் ஆகணும்னு நினைச்ச. அவன் என்னவோ உன்னை அசிஸ்டண்டா வச்சுக்கிறேன்னு சொல்றான். இல்ல, நான் உன்னை பார்க்க தான் இதெல்லாம் பண்ணேன். நீ டெய்லியும் அங்கதானே இருக்க. என் மேல கோவம் இருந்தா என்ன பனிஷ் பண்ணிக்கோ. இப்ப என்னை ஏமாத்திட்டு வந்ததுக்கு பனிஷ் பண்ணுவேன். என்ன பனிஷ்மெண்ட்னு யோசிச்சு சொல்றேன்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் டே கிச்சன் மேனேஜர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஹீரோ ஒளிஞ்சு நின்று ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான். அவள் எங்கே போகிறா, என்ன பண்ணுறான்னு நல்லா வாட்ச் பண்ண சொல்லிட்டு போகிறான். மேனேஜர் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்கன்னு சொல்ல, என்னால் இங்கே ஸ்டே பண்ண முடியாது, நான் வீட்டுக்கு போயிட்டு தான் வருவேன்னு ஹீரோயின் சொல்கிறா. மேனேஜர் அலோவ் பண்ண முடியாதுன்னு சண்டை போட்டுட்டு இருப்பான். அந்த டைமில் கசின் வந்து அவள் குக்கிங் சூப்பராக இருந்துச்சு, இங்கே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, வீட்டுக்கு போயிட்டு வரட்டும், இந்த மாதிரி டேலண்டான பொண்ணை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். இப்போ மேனேஜருக்கு வேற வழி இல்லை, ஓகே சொல்லிடுறான். கசின் ஹீரோயினை பார்த்து கண்ணடிக்கிறான். அவளும் கண்ணடிக்கிறா. அதை பக்கத்துல நிக்கிற பொண்ணு பாத்துறா. இந்த மேனேஜருக்கு ஹீரோயினை சுத்தமா பிடிக்காது. கசின் போனது வெஜிடபிள்ஸை ஃபுல்லா கிளீன் பண்ண சொல்லிடுறான். நான் பார்த்தேன், அவங்க 2 பேரும் கண்ணடிச்சாங்க. செஃப் அவளை ரெஃபர் பண்ணாரு. இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த ரூமர்ஸ் ஹீரோ காதுக்கு வருது. அவன் கோவமா கிச்சனுக்கு வரான். 2 பொண்ணுங்க ஹீரோ வந்தது கூட தெரியாம ஹீரோயினை பத்தி பேசிட்டு இருக்காங்க. வேலை செய்ய வரீங்களா, ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ண வரீங்களான்னு ஹீரோ கோவமா கத்துறான். அவங்க 2 பேரும் சாரி கேட்குறாங்க. மேனேஜரும் ஓடி வந்து சாரி கேட்குறான். அவங்க 2 பேருக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, அவ என்னோட ஒய்ஃப்னு சொல்ல வரான். ஹீரோயின் அதுக்குள்ள ஸ்டாப் பண்ணிடுறா. 2 மாசத்துக்கு அவங்க பேமெண்ட்டை கட் பண்ண சொல்லிட்டு ஹீரோ கோவமா போயிடுறான். கொஞ்ச நேரத்துல ஒரு பொண்ணு டைகர் வருதுன்னு கத்திட்டே ஓடி வரா. ஹீரோயின் என்னாச்சுன்னு விசாரிக்கிறா. ஹீரோயின் சிஸ்டர் ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டான்னு ஒரு ஸ்டோரியை சொல்றாங்க. ஹீரோயின் சிஸ்டர் அட்வான்ஸா அமௌண்ட் வேணும்னு கேட்குறா. நீ 3 நாள் தான் வேலை பார்த்துருக்க, ஐலாண்ட் மாஸ்டருக்காக தான் வேலையை விட்டு தூக்காம வச்சிருக்கேன், இவ்வளோ தைரியம் இருந்தா அட்வான்ஸ் பணம்லாம் கேட்பேன்னு சுடங் திட்ட. ஐலாண்ட் மாஸ்டர் உன்னை விரும்பல, என் அக்காவை கல்யாணம் பண்ணிட்டாருன்னு நீ வேணும்னே பண்ற, ஒழுங்கா பணம் தா, நானும் என் அக்காவும் ரொம்ப க்ளோஸ், மாஸ்டர் கிட்ட சொல்லி வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு மிரட்டுறா. ஒழுங்கா இங்க இருந்து ஓடிரு, நான் 1 ரூபா கூட தரமாட்டேன்னு சுடங் திட்டிட்டு இருக்கப்ப கசின் வந்துடுறான். அவன் நல்ல பிள்ளையாட்டம் நடிக்கிறா. கசின் சுடங்க திட்டிட்டு போயிடுறான். ஹீரோயின் லைப்ரரி முன்னாடி கிளீன் பண்ணிட்டு இருப்பா. கசின் லைப்ரரியில ஹிஸ்டரி புக் இருக்குன்னு சொன்னதை நினைச்சு உள்ள போயிடுறா. இதை ஒருத்தர் வாட்ச் பண்ணிட்டு போய் ஹீரோ கிட்ட சொல்லிடுறாரு. ஹீரோ லைப்ரரிக்கு வந்துடுறான். சத்தம் கேட்டு ஹீரோயின் எட்டி பாக்குறா. ஹீரோ புக் படிக்கிறத பார்த்து மெய் மறந்து ரசிச்சுட்டு இருப்பா. ஹீரோ பார்த்ததும் பயந்து போய் திரும்பி பார்த்தா ஹீரோ பக்கத்துல வந்து நிக்கிறான். நான் இங்க வருவேன்னு தெரிஞ்சு என்ன பார்க்க வந்தியா? இல்ல, புக் படிக்கலான்னு வந்தேன்னு சொல்லி எஸ்கேப் ஆக ட்ரை பண்றா. பட் ஹீரோ லாக் பண்ணிடுறான். என்னடா பண்ணிட்டு இருக்க? லைப்ரரிடா, இந்த ஐலாண்டே என்னோடது, நான் என்ன வேணா பண்ணுவேன், என்ன யார் கேட்பான்னு க்ளோஸா போறான். யாவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க, அதென்ன ரூம்னு பேச்ச மாத்திரா. அப்பா ரூம், நானே அதிகமா போனதில்லைன்னு சொல்ல ஹீரோயின் ஒரு கிஸ் பண்ணி ஐஸ் வச்சு உள்ள கூட்டிட்டு போயிடுறா. சின்ன வயசுல ஹீரோ அவங்க அப்பாவோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறான். அவங்க அப்பா எப்பவும் இங்கேயே தான் இருப்பாரு. ஒன் டே அப்பாவை பார்க்க வந்து மாட்டிக்கிறான். இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு திட்டுறாரு. அவன் பசிக்குதுன்னு சொல்லவும் கேக் பண்ணி தராரு. அந்த கேக் அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் பண்ண தெரியும். உனக்கு வேணும்னா நான் பண்ணி தரேன்னு சொல்லியிருப்பாரு. நாட்டுக்காக அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காருன்னு ஹீரோ ஃபீல் பண்றான். ஹீரோயின் அவங்க அம்மா ரெசிபி புக் எடுத்துட்டு வந்துடுறா. எங்க அம்மா ரெசிபி புக் கிடைச்சிருச்சு, இனி செஃப் வேலை பார்க்க மாட்டேன்னு சந்தோஷமா சொல்றா. ஹீரோ ஏதோ சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கான். என்னாச்சு உனக்கு, என்ன யோசிச்சுட்டு இருக்க, எதுவா இருந்தாலும் சொல்லு. சின்ன வயசுல எங்க அப்பா எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்லைன்னு நானும் அக்காவும் அவரை ரொம்ப வெறுத்தோம். இப்பதான் புரியுது, அப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்காக நிறைய கேக் பண்ணியிருக்காருன்னு ஃபீல் பண்றான். உடனே ஹீரோயின் வெயிட் பண்ண சொல்லி கேக் பண்ணி எடுத்துட்டு வரா. ஹீரோ சாப்பிட்டு இதே கேக் தான், உனக்கு எப்படி ரெசிபி தெரியும்னு கேட்கறான். இன்னைக்கு தான் அங்க பார்த்தேன்னு சொல்றா. ஹீரோ ஃபீல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பான். ஹீரோயின் பக்கத்துல போய் உட்காந்துட்டு, உங்க அப்பாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அவர் சீக்கிரட்டா உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிருக்காரு, எனக்கு உன்னை பிடிக்குங்கிறத நான் மறைச்ச மாதிரி அவரும் மறைச்சிருக்காரு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், லவ் பண்றேன்னு அவள் லவ்வ சொல்லிடுறா. ஹீரோ அலைக்கா தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சுட்டு நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். கிஸ் பண்ணிட்டு இருக்கப்ப ஹீரோயினுக்கு அகைன் பெயின் வரும்.
வலியில மயங்கிடுறா. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க பல்ஸ் வீக்கா இருக்கு. அவங்க கொஞ்ச நாளைக்கு தான் உயிரோட இருப்பாங்க. 2 பேரும் ஒண்ணா இருக்கிறத அவாய்ட் பண்ண சொல்றாரு. இந்த விஷயத்த அவள்கிட்ட சொல்லிடாதீங்க, சீக்கிரட்டா இருக்கட்டும்னு சொல்லி டாக்டரை ஹீரோ அனுப்பி வைக்கிறான். ரூம்க்கு வந்து ஹீரோயின் கையை பிடிச்சி ஃபீல் பண்றான். நான் உனக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன், இன்னைக்கு தான் என் லவ் அக்செப்ட் பண்ணேன், அதுக்குள்ள என்னை விட்டு தூரமா போ பாக்குறியா? நான் உனக்கு பனிஷ்மெண்ட் தருவேன்னு சொன்னல, கண்டிப்பா நீ அந்த பனிஷ்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கணும். டெய்லி நீ என் கூட சண்டை போடணும், டீஸ் பண்ணணும், நம்ம 2 பேரும் ஒண்ணா சந்தோஷமா இருக்கணும். இதுதான் பனிஷ்மெண்ட், நீ என்னை விட்டு போயிடாதன்னு ஃபீல் பண்றான். நைட் ஃபுல்லா தூங்காம அவளைய பார்த்துட்டு இருப்பான். கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கும். மார்னிங் ஹீரோயின் எழுந்ததும் பார்த்து பயந்துருவா. நைட் ஃபுல்லா தூங்காம என்னைய பார்த்துட்டு இருந்தியா? கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. லாஸ்ட் நைட் செத்து போயிட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு. லூசு மாதிரி பேசாத, உனக்கு ஒன்றும் ஆகல, டாக்டர் நீ கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு சொன்னாரு. நிஜமாவா? நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஒர்க்குக்கு டைம் ஆச்சு, லேட்டா போனா திட்டுவாங்க, நான் கிளம்புறேன். அங்க எந்த வேலையும் இல்லை, நீ இங்க நல்லா ரெஸ்ட் எடு. யார் சொன்னா? அங்க நிறைய வேலை இருக்கு, போறேன்னு ஓடிடுறா. கிச்சன்ல கசின் ஹீரோயின் ரொம்ப க்ளோஸ்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா கசின் உள்ள வந்துடுறான். என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எதையும் நோட்டீஸ் பண்ணலையா? நான் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்ல. சரி, இது என்ன இவ்வளவு நீ சமைக்கணுமா? எதுக்கு இவ்வளவு வேலை கொடுக்குறாங்க? புருஷனுக்கு நீ இங்க இருக்கிறது பிடிக்கல போல, துரத்த இப்படி எல்லாம் பண்றானா? அவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். ஹீரோயின் வேண்டாம், இருக்க பிரச்சனையே போதும், சும்மா இருடான்னு திட்டுறா. இதெல்லாம் அவன் வேலைதான், அவனை என்ன பண்றேன் பாருன்னு கசின் கோவமா வரான். இங்க எல்லாரும் ஹீரோயினுக்கு மருந்து ரெடி பண்ண சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கசின் வந்து ஏன்டா அவளை அப்செட் பண்ணிட்டு இருக்கேன்னு கத்துறான். உடனே ஹீரோ எல்லா டாக்டர்ஸையும் அனுப்பி வச்சிடறான். அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க? அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, அவன் என் ஒய்ஃப், எனக்கு பாத்துக்க தெரியும், நீ உன் லிமிட்டை கிராஸ் பண்ணாத. அவளோட பிரச்சனை எனக்கும் பிரச்சனை தான், நாங்க சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்துருக்கோம். 13 வருஷமா எனக்கு அவளை தெரியும், உனக்கு 1 வருஷம் கூட தெரியாது. நீ என்ன அவளை விட்டு வேலைக்கு போக சொல்றியான்னு திட்டுறான். நான் எல்லாத்தையும் சொல்றேன், நீ அவள்கிட்ட எதையும் சொல்லிடாத, அவ கொஞ்ச நாள்ல சாக போறான்னு சொல்றான். ஹீரோயின் வெளியில இருந்து எல்லாத்தையும் கேட்டுருவா. நைட்டு கசின் குடிச்சிட்டு இருக்கான். சுடங் வந்து என்னாச்சு, ஏன் தனியா குடிச்சிட்டு இருக்க? உனக்கு சந்தோஷமா இருக்குல்ல, கூட ஆர்கியூ பண்ண எனக்கு டைம் இல்ல, நான் டிஸ்டர்ப் பண்ணல, கிளம்புறேன்னு சொல்றா. போகாத, நீயும் என் கூட ட்ரிங்க் பண்றியான்னு கேக்குறான். என்னாச்சு, ஏன் இப்ப சோகமா இருக்கு? எனக்கும் அவளுக்கும் நடுவுல ஒருத்தன் வந்துட்டான். நான் அவளை சந்தோஷமா வாழ வைக்கணும், சந்தோஷமா பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவளோட சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம்னு நினைச்சேன். இந்த கடவுளுக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்ல. அவ நல்லா தானே இருக்கா, என்னாச்சு அவளுக்கு? நீ லவ் பண்ணிருக்கியா? சாரி மறந்துட்டேன், நீ தான் அவன் மேல 10 வருஷமா க்ரஷ்ஷா இருந்தல்ல, நான் அவன் மேல 13 வருஷமா க்ரஷ்ஷா இருந்தேன். நம்ம 2 பேரும் சேம் போட், லவ் ஃபெயிலியர். நீ எப்படி அவனை லவ் பண்ணனு கேட்க, அவ பதிலுக்கு நீ ஏன் அவளை லைக் பண்ணனு கேட்குறா. சின்ன வயசுல பசங்க கசினை மிரட்டுறாங்க, அப்ப ஹீரோயின் வந்து காப்பாத்துறா. உன்னை காப்பாத்துனதும் உனக்கு அவ ஹீரோயினா தெரிஞ்சிருக்கா, அதான் அவளை லைக் பண்ணியா? இல்லை, அவள் எப்போவும் மற்றவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவா, பயப்பட மாட்டா. பட் அவளை யாராச்சும் கஷ்டப்படுத்தினா அவள் வெளியில் காட்டிக்க மாட்டா, தனியாக உட்காந்து அழுவா. நான் எப்போவும் அவளை சந்தோஷமாக பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்டேன். எனக்கு இப்போ அவள் சிஸ்டர் மாதிரி. இதுதான் என்னோட லவ் ஸ்டோரி, ஓ ஸ்டோரியை சொல்லுன்னு கேட்குறான். அவன்கிட்ட எல்லாமே எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறா. இந்த பொண்ணுங்களே இப்படி தான் ஓவர் இமேஜினேஷன்லேயே தோற்று போயிடுறாங்கன்னு சொல்லி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். இங்கே ஹீரோயின் எதையும் கேர் பண்ணிக்காம பாத்திரத்தை கழுவிட்டு இருக்கா. ஹீரோ வந்து ஹக் பண்ணுறான். ஹீரோயின் பயந்துடுறா. இங்கே என்ன பண்ற? அந்த கிச்சன் மேனேஜர் உனக்கு ஓவரா வேலை தரான்ல, நாளைக்கு அவனை வேலையை விட்டு தூக்கிடுறேன். இல்லை, நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது, என் வேலையில நீ தலையிடாதன்னு சொல்லிடுறா. உன்னை இந்த கோலத்துல பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, நீ தான் என் கூட இருக்கல்ல, அது போதும். இந்த ரூமர்ஸ்லாம் கேள்விப்பட்டியா? ரூமர்ஸ் பற்றிலாம் நான் கேர் பண்ணல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பட் எனக்கும் உன் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறான். ஹீரோயின் சிரிச்சிட்டு ஃப்யூச்சரில் இப்படிலாம் நடக்காமல் பார்த்துக்கிறேன்னு சொல்லி க்ளீன் பண்ண போகிறா. ஹீரோ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான். நீ வீட்டுக்கு போ, நான் வேலையை முடிச்சுட்டு வரேன்னு தடுக்கிறா. ஹீரோ தூக்கி உட்கார வச்சு கிஸ் பண்ணுறான். பசிக்குது சாப்பிடலான்னு 2 பொண்ணுங்க கிச்சனுக்கு வராங்க. அவங்க 2 பேரும் ஹீரோயினை கிஸ் பண்ணுறத பார்த்துடுறாங்க. மார்னிங் விடிஞ்சதும் 2 பேரும் வெளியில் வராங்க. ஹீரோ கெத்தா வெளியில் வரான். ஹீரோயின் யாராவது பார்த்துருவாங்களோன்னு பயந்துட்டே வரா. என்ன பண்ணிட்டு இருக்க, நார்மலா நடந்து வர மாட்டியா? யாராச்சும் நீயும் நானும் ஒன்னா போறத பார்த்தா திரும்ப ரூமை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் போ, நான் பின்னால வரேன்னு அனுப்புறா. ஹீரோ வந்துட்டு இருக்கப்போ ஒரு பொண்ணு ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடறா. லாஸ்ட் நைட் 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருந்ததை பார்த்தேன். ஐலாண்ட் மாஸ்டருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆச்சு, இவ மேல எப்படி அஃபரா இருக்காருன்னு தெரியல, எல்லா பசங்களையும் மடக்கிடுறான்னு சொல்றாங்க. ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆகுறா. ஹீரோ வாயை பொத்திடுறான். ஹீரோயின் சமைச்சிட்டு இருக்கா. ஹீரோ கிச்சனுக்கு வரான். மேனேஜர் ஓடி போய் எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி போயிட்டு இருக்கு, ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வந்தீங்களா?
சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்றான். ஹீரோயின் என்ன நடக்குதுன்னு தெரியாம வேலை பார்த்துட்டு இருப்பா. ஹீரோ வந்து வேணும்னே அவளை இடிச்சிட்டு ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்றத பாக்குறப்ப ரொம்ப அழகா இருக்குன்னு டீஸ் பண்றான். என்ன பண்ணிட்டு இருக்க, தள்ளி நில்ல, அகைன் ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. முடியாது, உன்னையும் கசினையும் வச்சு ரூமர்ஸ் வரதை விட நம்ம 2 பேரையும் சேர்த்து ரூமர்ஸ் வரது எவ்வளவோ பெட்டர். சரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். எல்லாரும் வாயை பொழந்து இவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. சுடங் வந்து மேனேஜரை கூப்பிடுறா. அவன் கண்டுக்க மாட்டான். அங்க ஹீரோ இருக்கிறத பார்த்து அவ அப்செட் ஆகி வெளியில போயிடுறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுடங் ரியாக்ஷன் பாத்தியா, அவ ஐலாண்ட் மாஸ்டர் கல்யாணம் பண்ணிக்க தான் இங்க வந்தா. பட் மாஸ்டருக்கு அவளை பிடிக்கல. அவங்க அப்பா செத்ததை சாக்கா வச்சு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிரலான்னு பார்த்தான்னு தப்பா பேசிட்டு இருப்பாங்க. சுடங் திட்டலான்னு போறப்ப கசின் எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க, இன்னொரு டைம் இப்படி தப்பா பேசிட்டு இருந்தா வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு திட்டிட்டு போவான். சுடங் கசினையே பார்த்துட்டு இருப்பா. அவனை கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. மேனேஜரோட அசிஸ்டன்ட் காலையில கசின் சுடங்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கான். அவளதான் லவ் பண்றான் போல. நீ சொல்றது சரிதான், பட் ஐலாண்ட் மாஸ்டரும் அவளும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ போயிட்டு இருக்கு. எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கல. ஐலாண்ட் மாஸ்டர் ஒய்ஃபுக்கு ரிப்போர்ட் பண்ணி அவளை வேலையை விட்டு தூக்கிடலான்னு பிளான் பண்றான். ஹீரோவுக்கு ஒரு லெட்டர் வருது. இங்க ஹீரோயின் பீச்ல மீன் பிடிக்க ட்ரை பண்றா. மீன் கிடைக்கலன்னு புலம்பிட்டு இருப்பா. ஒரு மீன் வந்து விழும். அதை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கப்ப ஹீரோ வரான். நீ இங்க என்ன பண்ற, அகைன் கோ இன்சிடென்ட்டா, மேனேஜர் வேணும்னே உன்னை மீன் பிடிக்க வச்சிருக்கான், உன்னை கூட்டிட்டு போக வந்தேன். நான் இன்னும் மீன் பிடிக்கல, மீன் இல்லாம போனா மேனேஜர் திட்டுவான், மீன் பிடிச்சிட்டு வரேன்னு சொல்ல. அதுக்கு முன்னாடி இந்த லெட்டரை படி, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு, நீ எனக்காக லவ் லெட்டர்லாம் எழுதியிருக்கியா, இதுக்கு முன்னாடி எனக்கு லவ் லெட்டர் வந்ததில்லைன்னு சொல்லி படிக்கிறா. மேனேஜர் தான் ஹீரோ கிச்சன்ல ஹீரோயின் கூட ஒன்னா இருக்காருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி எழுதியிருப்பான். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி என்னைய வேலையை விட்டு தூக்க பாக்குறான். எப்பவும் என்னதான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். என் ஒய்ஃபை பத்தி ஒய்ஃப் கிட்டயே கம்ப்ளைண்ட் பண்றான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு ஹீரோ சிரிக்கிறான். என்ன சிரிச்சிட்டு இருக்க, வா மீன் பிடிக்கலான்னு ஹீரோயின் கூப்பிடுறா. ரொம்ப லேட் ஆச்சு, வா போலான்னு ஹீரோ தூக்குறான். ஹீரோயின் மீன் பிடிக்கணும்னு அடம் பிடிச்சி தள்ளி விட்டுறா. 2 பேரும் ஜாலியா பீச்ல விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடி முடிச்சுட்டு மீன் பிடிச்சு அங்கேயே மீனை சுட்டு சாப்பிட்டு இருக்காங்க. நம்ம நிறைய மீன் பிடிச்சிருக்கோம், இங்க நடந்ததை நீ இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியான்னு கேக்குறா. இதோடு இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பாருங்க.